எனக்கு தெரியும். என்ன பருவம் தெரியும்? சித்ரா பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி, மாசி பருவம், பங்குனி பருவம், தை பருவம் இதெல்லாம் தெரியும். ஓடிட்டு அங்கா மரத்துல குரு. ஆமா. ஆப்டனுக்கு அஷ்டமத்துல சரி. வாய் தரக்கூடாது யாரும். வாய் தராதீங்க. என்ன செய்வீங்க? மகாராஜா ராடு வச்சுக்கிற மகாராஜா கம்பி இருக்கா? இங்க வச்சா கை பேஜாராக்குதுன்னு இப்ப 4 ஊசி ஆத்திக்குது. 10 ஊசி ஆத்துற மாதிரி வரும். நிக்க வச்சு ஊசி போடுவேன். படுக்க வச்சு ஊரி அவன் இடுப்பு மேல ஒரு அடி அடிச்சு பாரா. ஆமா, இடுப்பு மேல காலை பரவத்தோட வாய். நான் எப்படி வரேன்? எத்தனை வருது?
தெய்வம் எங்களுக்கு பகவான் தான். ஆமாங்க. தாய் மாமன் அவருடைய மருமக பிள்ளை. இந்த மருமக பிள்ளை விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? மருமப்புள்ளனா பொண்ணு கட்டினா மருமப்புள்ள இல்ல. என்னங்க மருமக பிள்ளை? ஓ மருமக பிள்ளை பொண்ணு. அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் ஆமாங்க பெண்ணை மணமுடித்தார். பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே மருமக பிள்ளை வரான்னு வச்சுக்க. ஆமா அவருக்கு பேர்தா மருமக பிள்ளை. எனக்கு ஒண்ணு புரியுதா? உங்க மருமப்புள்ளையா நேரம் வராரா? எதிர்பார்க்கறேன். ஒரு மனுஷன் கொடுக்க வாங்க. ஆமாங்க கொடுக்கணும். கொடுக்க வாங்க. கொடுக்கறது வாங்குறது. கேட்டா பிச்சை. ஆமாங்க. கொடுத்தா தர்மம். ஆமா கொடுத்தா தர்மம். அது போல கொடுக்கணும் வாங்கணும். ஆமாங்க. அதன பிரச்சனை பேசக்கூடாது. சரி விடு பொண்ணு கொடுத்தால பொண்ணாட்டினா கூட. ஐயா ஐயா வணங்க. ஓ அடி அடி ஓ எங்கோட அடி தெரியும் எனக்கு எதுவும். அப்படி வாங்குறீங்க. அவருடைய மருமக பிள்ளையா தெரியும். மருமக பிள்ளையாக. ஆமாங்க. ஐயா இதே மாதிரி கிடிக்காதீங்க. இதே மாதிரி கொஞ்சம் ஆர்வமாக திடீர்னு செத்து போடுறாங்க ஐயா. கொஞ்சம் வாங்க. குதிக்கிற மாடு. ஆமா பொதி சுமக்காதுன்னு வாங்க. பொதி சுமக்காது. அதிகமா குச்சிதுனா டக்குனு போடு. நேத்து அந்த மாதிரி தான் குச்சிந்தான். நேரா செத்து இருப்பான். பூச்சி போட்டு காப்பாத்தி. அப்படி ஆமா. யாருடைய நாமதே? வீராபிமன்யு. விக்கிறேன். இன்றைய தினம் என்னை யார் அழைத்திருக்கிறார்? உங்களுடைய தாயார் வெளியே வரும் சமயத்தில் பெருவாய்படியானது சிறைச்சிலே தைத்தது. நல்லதா கேட்டுதான். அதான் சொல்லுங்க. எப்படி? ஆமா செல்லுகின்ற வேலையை அப்படியே தலையாக நிறுத்த வேண்டும். அப்படியே நிறுத்தணும். ஆமாங்க. மற்ற வேலையை நம்ம பார்க்கணும். ஆமா மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும். ஆனா நான் வீரனுக்கு மகனாக பிறந்து நான் நின்று விட்டேனால நீங்கள் நின்று விட்டால் மக்கள் என்ன பேசுவார்கள்? என்ன பேசுவார்கள் ஐயா? வீரனுக்கு மகனாக பிறந்து ஆமா கோலத்தனமாக கோலை போல் திரும்பி செல்கிறானே திரும்பி செல்கிறானே. ஆமாங்க. இவனா ஒரு மனிதன். ஆமாங்க. இவனா ஒரு மனிதன். ஆமாங்க. அப்படி பேசுவார்கள். பேசுவாங்க. நெட்டி பேசியா? ஐயோ நம்மளால பேச முடியாது. மகாராஜா கவன புடிச்சு போடுவான். ஆமாங்க. கொப்புளிக்கும் அப்படியே பட்டு பட்டு கொடுத்து விடுவீங்க. கண்ணம் கொப்புளிச்சு போடும். ஆமா. என் தந்தை எங்க இருக்கிறார்கள்? அதோ பாடி கூடாது. என்ன இது? தந்தையுடைய முகம். ஆமா. தெளி உச்சி இருக்கக்கூடிய முகம். ஆமாங்க. சோர்வையடைந்து பேசக்கூடாது. இன்னும் 1 hour பேசக்கூடாது. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு உள்ள போக மாட்டேங்க, மேல போடுவோன்னு. ஒரு மனிதனா பிறந்தால் இறப்பு எப்போ வேணாலும் வரலாம். ஆமாங்க. உனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. ஆமா. போயிட்டு தான் யார் பார்ப்பது? யாரும் ஆக முடியாது. இறப்பு பிறப்பு அது நீ தாங்க கஷ்டப்படணும். நான் போயிட்டா இல்ல இருக்கு வேலையிலே அப்படி வாங்கி வந்தாலும் தந்தையோட சோறு இருக்கிறார். என்ன காரணம் தெரியவில்லை, கேட்டு பார்த்தா தெரியும்.
ஓகே வீராபிமன்யு அனேவ கூட வந்துறான் எதுவும் இல்லைங்க இப்பதான் வருது அம்சிக்கிறோம் உண்மைவாங்க மௌனம் 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 சோர்வை சோர்வை கஷ்டம் கஷ்டம் என்ன கஷ்டம் வாடா மகனே என்று அடுத்து அழைக்கக்கூடியவர் தாய் திறந்தே பேசவில்லை ஒரு மஞ்சள் பார்த்தா சந்தோஷமா பேசணும் ஆமாங்க 10 ரூபாய் கொடுக்கலாம் கூட ஆமா ஏமா நல்லா இருக்கறியாப்பா ஆமா நல்லா இருக்கறங்க சாகுறமா இருக்கறியா சாகுறமா இருக்கீங்களா 10 நாளா கூத்து பாக்குறாரு ஆமா 10 ரூபாய் கொடுத்துருப்பாரு கொடுப்பாங்க சந்தோஷமா பேசணும் ஆமா நமக்கு தேவைன்னா சந்தோஷம் அவ்வளவும் முஷிகா ஆமா இருக்கு வேலையில அப்படி இருந்தாலும் என்ன இன்றைய தினம் உங்கள் தந்தையானவர் அழைத்து விரும்பின வாய்ச்சிலவாமல் இருக்கிறாரு அப்ப ஏதோ நடந்துக்குது ஏதோ நடந்திருக்கிறது என்ன இருக்கான் தெரியவில்லையே நான் யாரு ஆமா யாருடைய மைந்தன் உங்களுடைய மைந்தன் தண்டாடைய தெரியவில்லையே யாரு கஷ்டம் சந்தகுமார் இவங்க தைரியம் இருக்க வேண்டும். 4 பேராண்ட பேசறனா ஆமாங்க. அப்ப திறமை இருக்கணும். திறமை இருக்க வேண்டும். பராக்கிரமம் இருக்க வேண்டும். ஆமா. வீரம் இருக்க வேண்டும். குருச்சேத்திர போர் நடக்கிறது. ஏன் உன்னை அடிச்சு தெரியுமா? ஏங்க அந்த கோபம். ஆமா ஆமா. நான் என்ன பண்ணேன்? எதிரி நிப்போம் யார்? ஆமா நான் தான். எதிரியா நிக்கிறான். அப்ப தன்படை தானே குத்திக் கொள்ள வேண்டுமா? தன்படை நானே குத்துவேனா அது தன்படை. ஆமா. இப்போ நான் எதிரியால குத்துகிறேன். நான் எதிரியா? சரிங்க. அப்படி இருந்தால் போர் நடக்கிறது யாருக்கு என்ன ஆபத்து நடக்குது? அப்பா தந்தையே யாரா ஆபத்து? யாரா ஆபத்து?
ராஜசிங்கம் துணை இருக்க ராஜசிங்கங்கள் அந்த சிங்கத்துக்கு நாங்க ஆபத்து வர போகிறோம் ஐயா. சிங்கனா வெறுமன சிங்கல்ல. ஆமா ஆமா. 4 சிங்கங்கள். 4 சிங்கங்கள். யார் இருப்பது? 4 பக்கத்தில் புடை சுமந்திருக்கிறார்கள். தந்தைமார்கள். 4 பேர் இருக்கிறார்கள். ஆமா. அவர் இருக்க. எப்படி ஆபத்து வரும்? பெரிய தந்தைக்கு எப்படி ஆபத்து வரும்? எப்படி ஆபத்து வரும்? அப்பா மகனே, முன்னமே என் அண்ணனுக்கு தொல்லைகள் என்று சொல்ல உரைத்தேன். அங்கே தனுர்வேத மந்திரத்தை சிக்கலை கற்ற துரோணாச்சாரியார் என் அருமை தமையனை இன்றைய தினத்திலே 13ஆம் நாள் யுத்தம் என்று ரதகுடி கம்பத்திலே மடலுக்கு கட்டி வருவேன் என்று விருது கூறி அன்னவர் வருகின்றார். ஆதலால் அல்லவோ மாவட்ட வீரர்கள் சங்கியத்து வீரர்கள் கலிங்கத்து வீரர்கள் வார்த்தையா பேசவே கூடாது. சண்டைக்கு வந்திருக்கிறீர்கள். அபிமன்யு காவலாக இருக்கின்ற போது 60,000 பேர்கள் சங்கியத்து வீரர்கள் கலிங்கத்து வீரர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டம் எப்ப பாரு ஆர்ப்பாட்டம் அச்சுத்த முதல்ல உனக்குதான் இது ஆர்ப்பாட்டம். என்ன யுத்தத்தை நான் செய்ய வேண்டுமே. ஆனால் வருகின்ற ரோனரை எதிர்கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டும். ஆமா, உன்னுடைய வீரத்தமை உள்ளத்தில் சற்று நேரம் காட்டு. ஆமாது கழுதா இது மோசமா இருந்தாச்சு. அப்பா என்னடா தேடி அவரே மேல வீரத்தை கண்டு திருக்குழந்தை என்றார் மாபெரும் பேரழங்கேன் செல்வமே. ஆனால் எனக்கு துரோணர் குரு என்றார், உனக்கு நான் குருவாயன் என்று கற்பித்த பாடத்திற்கு நீ இங்கே வழிவகுத்து விட்டாய். வருகின்ற துரோணரை எதிர்கொள்ளும் திறமை என் அருமை மைந்தன் வீர அபிமன்யு இருக்கிறது என்று நான் அறிந்து விட்டேன். செல்வமே, உன் அருமை விழாவுக்கு காவலரே, இவர்களோடு நான் யுத்தத்தை புரிந்து வெற்றி கண்டு வருகிறேன். மகனே, அப்பா உனக்கு நான் தந்தையின் விழா காவலருக்கு வேண்டும். ராஜ்யத்தின் திருப்பின் கூட்ட பாரு. உன்னுடைய பெரிய விழா சர்வராஜாவுக்கு நீ போ. அப்பா போய் வா என்று சொல்லக்கூடிய உன்னுடைய நாவிடமாக போய் என்று சொல்லக்கூடிய அபவார்த்தை என்ன? வேணுமென்றே வந்ததா? செல்வமே, தானாக வந்ததா? இது இறைவனாக வகுத்து வந்தார் போல் அல்லவா? போய் வா என உரைக்கும் என்னுடைய நாமனது போவென உரைத்து விட்டது. செல்வமே, ஆதலால் வருகின்றவர் மாபெரும் தர்மவேதத்தை கற்றவர், ஆதலால் மாபெரும் வில்லின் திறமையுடையவர். அவரிடத்தில் ஜாக்கிரதையாக இரு. செல்வமே,
புரிந்து வெற்றி கண்டு நாம் இதில் எவ்வளவு நாழிகையானாலும் பரவாயில்லை. அவரோடு போர் புரிந்து செல்வோம். பாதுகாப்பு அண்ணனுக்கு தயாரா விட்டுட்டீங்க. அண்ணனுக்கு பாதுகாப்பாக மாணவன் உரைத்த வண்ணம் இவங்களை போட்டாலுங்க. ஐயா என்ன ஐயா அபிமன்யன் வந்தா கொஞ்ச நேரம் இன்னும் எங்களை பார்த்து பயந்து ஓடிட்டானே. ஓடுவாங்க. இப்போ ஓட போறீங்க. அட எப்படி உண்டா விடுவாதியாது. இப்போ உண்டா சொல்லட்ட போதே. ஆனால் உங்கள் அணிகளை ஒவ்வொருவராக கனைவிட்டு மாய்த்திருக்கிறேன். ஆனால் இன்னும் சில பேர் தான் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உயிரோடு போவதில்லை. ஆமாண்டா. அடியார வலிதா. அதுதான் அடிக்கிறது. உங்களை நேரத்தில் விட போவது கிடையாது. நோட்ல வேற பேர் வேற எழுதா இருக்குது. ஐயோ பாப்போம் வாடா. இவர்தான் அந்த கலிங்கத்து வீரன் தலைவரோ? தலைவரே இவர்தான். 30,000 பேருக்கு நீதான் தலைவரா? தலைவரேடா. ஆமாண்டா. டேய் சின்ன பையன்டா. போடா வரானே உங்க. டேய் அண்ணா பார்க்கலாம். முடியாதா? அட சொல்லுங்க. எது கொடுத்தாலும் இவரு கொஞ்சம் கனமா கொடுக்கும். என்னோட போராட்டம் வாயே தரக்கல 36 இட்லி எடுக்கிறான் என் பக்கரு இலக்கீஞ்சு போகுது.
இட்லி இலைய கீசு போடுறான் பச்சுன்னு சின்ன இலையை போட்டாக்கா பேங்க விட்டு கீசு போடுறான் இன்னவர்கள் ஆமாங்க நெடுந்தூரம் இன்னவரோடு யுத்தத்தை புரிந்து நீங்களா நெடுந்தூரம் வந்து விட்டீர்கள் அண்ணாவின் வாழை குடாரத்தில் என் அருமை செல்வத்தை காவல் வைத்திருக்கிறோம் காவல் வைத்திருக்கிறீங்க வீர அபிமன்யு ஆமாங்க ஆனால் வருகின்ற மாதம் வீரம் படைத்த தனுவின் மந்திரத்தை சிக்கலக்கற்ற துரோணாச்சாரியா அதனால் இவனுக்கு மந்திரம்லாம் தெரியும் படிக்குது வாடா வாடா அவ்வளோ சீர் சாவடி முடியாது ஆமா ஆமாடா டேய் டேய் என்னடா என்னுடைய கிளைக்கு பதில் சொல்ல ஒரு அடிடா புடுங்க முன்னால செத்து புடு கையில சின்ன வச்சிராவ அத பெருமாள் போய் ஏன் அடிக்குறா ஏட வச்சிராடா பாயிரா அடிடா ஆட்டோ நின்னு உள்ள போய் சாமான அவுத்து போறறேன்னா நான் சாவு மாட்டேன் வர இப்ப சாவு போற பாரு டேய் இங்க அந்த சாவு அடிக்கிறவளுக்கு திறமக்குதா இங்கேயே கால முடியுது மன்ற போது இப்ப கதை கவராது உடாய் வெட்டி எடுத்தாதான் சும்மா இருக்கும் ஆதலால் ஆமாங்க என் நரவை செல்வத்திற்கு நாம் உறுதுணையாக செல்ல வேண்டும் உறுதுணையாக ஆனால் இந்த வெற்றி கண்ட செய்தியை மாமாவிடம் சொல்ல வேண்டும் பகவானிடத்தில் 60,000 பேர்கள் சங்கீத்து வீரர்கள் கலிங்கத்து வீரர்களை கொண்டு விட்டோம் கொன்று விட்டீர்கள் அனைவரும் நீர்த்துளி விடலமாகினார்கள் மொத்தம் செத்து போனாங்க ஆதலால் இந்த மகிழ்ச்சியான செய்தியை மாமாவிடத்தில் சொல்வோம் பகவானிடத்தில் என் மைந்தன் வாடி கூட ரத்திரியான அண்ணாவுக்கு காவலாக இருக்கிறார் பெரிய அண்ணாவுக்கு காவல் ஆகட்டும் ஐயா புறப்படுங்க பாடிகுடாரம் சென்று பாடிகுடாரத்திலே 4 திசையும் அவருடைய கட்டை கலைத்து விட்டார்கள் வீராதி வீரர்கள். இப்பொழுது தருமன் தனியாக இருந்து கொண்டிருப்பான். அவனை சென்று ரதகோடி கம்பத்தில் மனநிலையை கட்டி சென்று துரியமனிடத்திலே வெற்றி செய்தியை சொல்ல வேண்டும். பாடிகுடாரம் புறப்படுகிறது. மாதவன் ஐயா இங்க வாடா. யார் இவன் தெரியுதா? தருமன் ஒருவன் தனியாக இருக்கிறார் என்று பார்த்தால் இவனை காவலுக்கு வைத்தார்கள். இந்த சிறு பையன் என்ன குழந்தை பையன் குழந்தை என்ன என்னுடைய மாணவனுக்கு குழந்தை மாணவனுக்கே மாணவன் அர்ஜுன பெருமானுடைய குழந்தை என்னுடைய மாணவன் அர்ஜுனனுடைய குழந்தை. ஆமா சிறு குழந்தை என்று அவன் இன்றைய தினம் பாடிகுடார நாடி வரக்கூடிய காரணம் என்ன? பாடிகுடார நாடி வர காரணம் என்ன? காரணம் தருமனை பார்க்க வேண்டும். அதற்காக வந்திருக்கிறேன். பாடிகுடார நினைக்காதீங்க. ஏன் இன்று போய் நாளை வா, அவ்வளவுதான். இன்று போய் நாளை வா, நாளைக்கு வந்து பாத்துக்கோ. என் தந்தையானவர் ஆமா எத்தனை பேர் வந்தாலும் தெரியும். எத்தனை பேர் வந்தாலும் முன்னுடைய அனுமதி இல்லாமல் பெரிய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஐயா இன்று போய் நாளை வாய்க்குருவே. வந்த வேலை முடிஞ்சது, நீங்க போய் வாங்க. வந்த வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். என்ன தருமனை பார்க்காமல் இந்த பாடிகுடார விட்டு செல்ல மாட்டேன். செல்லவே கூடாது. இவன் எம்மாந்திர மையன் சிறு பையன். அதே சிறு பையனே தருமனை பார்க்க வேண்டும். வழி விட முடியாதா? முடியாது. இன்று போய் நாளை வா. இன்று போய் நாளை வா. Yeah.
நேர்மையும் பலமும் நல்லவனுக்கு ஒரு வாட்டி சொன்னா போயிடணும். யாருக்கு? நல்லவனுக்கு ஒரு வாட்டி சொன்னா போயிட்டா ஆமா. நல்ல மாட்டுக்கு ஒரு அடி ஆமா. ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு அதோடு போயிட்டா நல்லது நல்லது. ஆகிய மறுபடியும் அடே சிறுபையன் நீ எவ்வளவு வரை எடுத்து வைத்தாலும் என்னை தருமனை பார்க்காமல் இதை எடுத்து விட்டு செல்ல மாட்டேன். போடா வாஜாரா 105 பேருக்கு வாஜார் 105 பேருக்கும் குருவாக விளங்கக்கூடியவன் வாஜார். நீங்க ஏன் வாஜார்? ஆமா 105 பேர் தான வாஜார். அவருக்கு வாஜார். எனக்கு வாஜார் யார் தெரியுமா? யாருங்க? என்னுடைய தந்தை. ஓ உங்களுடைய தந்தைக்கு வாஜார் யாரா? நீ ஒப்பனுக்கே வாஜாரா? நானே. அப்ப நீ எனக்கு வாஜார் கிடையாது. ஆமா நீ எனக்கு வாஜார் கிடையாது. ஒப்பனுக்கே வாஜார் என்ன? போடா அடே சிறுபையனே போடா குருவாடா. ஒருவன் நாடில பிறந்தான், ஒருவன் கும்பத்தில் பிறந்தான். இவனா பிராமணனா? உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் பிராமணர்கள். துரோணா உன்னை போல் 1000 பேர் வந்தாலும் இன்றைய தினம் என் உயிர் இருக்கும் வரை என் பெரிய தந்தை யாராலும் பார்க்க முடியாது. இனி உயிர் வாழ மாட்டாய். இனி பாப்பார பயலே நீ ஒன்னு சொல்ல. பாப்பான் பதம் பார்த்து பாப்பான். அடே அபிமன்னா பாப்பான் பதம் பார்ப்பது பதம் பார்க்க விட மாட்டானா? ஐயோ பெரிய சொல்லுவாங்க. பசு சாதனை என்ன கூடாதா? என்னவே கூடாதுங்க. பசு சாதனை என்ன கூடாது? பசு கூடாது. கோவின்னு சொல்லக்கூடிய பசு முத்தடா கோடல் மொத்த வெளிய வந்துரும். நான் தோட்டத்துக்கு முன்ன பறக்காதடா. பசு சாதனை என்ன கூடாது? என்ன கூடாது? பாப்பான் ஆமா யாயும் நம்ப கூடாதா? யாயனே என்ன கூடாது? யாயப்பட்ட பிராமணன் என்று நினைச்சா ஆமா நமக்கு தீம்பு கொண்டாந்து விட்டுருவான். கண்டிப்பா தீம்பு. பாப்பார பசங்க கிட்ட இருக்கிற கர்வம் எவங்கிட்ட இருக்குதுடா? அடே அபிமன்னா எவ்வளவு ஆவலா விட்ட பூரலை அகற்றி விட்டாயோ முன்பு இந்த ஆவலிய விட்டத்தை அணிய மாட்டேன். நான் துரோணர்ல வைத்தியம் உன் கதையை முடிக்கிறேன். எதிர்க்க முடியாது. போடா நீ போடாடே போடா.
கடிக்காத விடாது. அடிபட்ட பாம்பு ஆளை ஆமா, கடிக்காத விடாது. அது கடிக்காமல் விடானா விடாது. அவன் அடிபட்டு ஓடுகிறான். போகிறாரு. இவனுக்காக பருந்து இன்னும் எத்தனை பேர் வருகிறார் என்று ஆமாங்க பார்க்கலாம். பாடி விளையாட்டு அமர்ந்தோம். அமருங்க. சென்றிருக்கிறார். அந்த தருமனை ஆமாங்க மணலுக்கு கட்டி இழுத்துட்டு வருங்க. சுலபமா கட்டி வந்துருவாரு. எங்க வாஜர் போகிறார். ஆமாங்க எங்க 105 பேர் வாஜர். அவரு அவரோட என்ன ஜெயிக்க முடியுமா? யாரால அவரை ஜெயிக்க முடியாது. ஆமா, ஆனா தர்மம் ஒரு ஆள் மடிச்சுட்டா போதும். தள்ளிங்கன்னா முடிஞ்சது. மீது 4 பேரும் அங்கங்க அப்படியே சேர்த்துக்குவோம். தனக்கு தானே மடித்து விடுவார்கள். மொத்தம் போய் சேர்ந்துடும். ஐயோ பேசினாக்கிறா. ஆமா, அங்க பாரு சத்து கேக்குதா? ஐயா ஐயா பார்த்தாயா மன்னா? மன்னா குருவே, மன்னா என்ன ஆயிற்று? குருவே ஏடா அலங்கோலமா நான் அலங்கோலமா வரேன் வாத்தியாரே. அதுவும் பாத்திருக்கீங்க. பெரிய மன்னா இந்த நிலைமை யாரால அலங்கோலம் செய்தவன் யார் தெரியுமா? யாரு? பாதியோபி மன்னன் தானோ. என்ன அலங்கோலம் செய்தானே அவன் காவலாக இருந்து கொண்டிருக்கிறான் பாடிகுடாலத்திலே. அந்த தம்மம் பையா அவன் சிறு பயல். அவனா இந்த நிலைமைக்கு அவனை வழிவிடு என்று சென்றேன் அல்லவா? அவனுடைய யுத்தம் போர் புரிந்து யுத்தத்தை புரிந்து என்று பாராமல் என்னை இப்படி அலங்கோலம் செய்து விட்டான் மன்னா. ஐயோ, எங்க 105 பேர் வாஜாருக்காங்க. எங்க வாஜாருக்கா இந்த நிலைமனா? இந்த நிலைமை அப்ப அந்த பையன் அப்ப எவ்வளவு பலம் இருக்கும்? குரு நீ போ, நான் பாத்து நீ போ, நான் பாத்து நீ போ. மன்னா அவனை விட்டு வைக்க கூடாது. அவனை ஒழித்து விட வேண்டும் மன்னா. அவனை விட்டு வைத்தால் நம்முடைய படைகளையே அழித்து விடுவான். இனி ஓய்ஸ் போடுறான் திரும்ப கட்டான நீ போ. இன்றைய தினத்திலே அவனை ஒழித்து கட்டவன். அதற்கு ஒரு வழி நான் செய்யறேன். நான் இந்த கூத்திலே ரொம்ப நாளையா இங்க அந்த நான். ஆமா நீ போ. ஒன்னு அந்த திறப்பா காட்டானா ஒழியணும், இல்ல இந்த திறப்பா காட்டானா ஒழியணும். சொல்லவே கூடாது. ஐயா, இந்த சதிசக அபிமன்னன் அவன் உயிரோட விடக்கூடாது. விடவே கூடாதுங்க. உங்களுடைய மாமா அழைத்தார் என்று மச்சான் பாயசின்னு வாடா. வருங்க.